சர்வம் ஜனேதி பிராணா சேதோ சேதோம்சோன் புருஷப்பதம். சைதன்யம் இருக்கின்ற அம்சம் இருக்கின்ற என்ன இருக்கு, தனித்தனியாக புருஷன் கர்மபலத்தினால தர்மாதர்மத்தினால தனித்தனியாக உண்டு பண்ணுறாங்க. இது நிச்சயமான வார்த்தையாக இருக்கு. எந்த ஒரு பதார்த்தமான இருக்கோ சப்கி உற்பத்தி அதுலேருந்து தான் எல்லாமே உருவாகுது. எந்த ஒரு பதார்த்தம் இருக்குது, சத்துவம் இருக்கிற பதார்த்தம் இருக்குது, அதுலேருந்து எல்லாம் 3 விதமான விவகாரங்கள் உண்டாகிறது. பீஜாத்மக பிராணஹி சப்கி உற்பத்தி கர்த்தா. அந்த பீஜம் தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணுறது. முத்தாவலியில் சொல்லும்போது அந்த பரமாத்மா தான் காரணம்னு சொல்கிறார். நிஜ நிர்மய காரியம் அதிசம்சத்து விசதீகரமண கௌதம் ராஜீவதயா சொல்கிறார். ராஜீவனுக்கு சிஷ்யனில் தய இருக்கிறதுனால அது பண்ணுறேன்னு சொன்னேன். அங்கே அனுமானிகமாக தான் சொல்கிறேன். சித்தங்கரம் சகப்பங்காரக்கா கிடபுதம்னு சொன்னதுனால பீஜாத்மக பிராணி சப்கி உற்பத்தி. பீஜாத்மக பிராணில் தான் எல்லாமே உண்டாகுது. பிராணனிலிருந்து உற்பத்தி ஆரம்பம். ஆனால் ஜீவன் நித்தியமானது. ஜீவனில் தர்மாதர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால பிராணன் இருக்கின்ற சரீர பஞ்சபூதங்களை சேரும்போது பிராண சம்பந்தம் ஏற்படும் போது ரேதஸா பரிணமிச்சு அந்த ரேதஸ் சரீரம் இருக்கின்ற உண்டாய் அந்த சரீரத்திலிருந்து 7 மாதத்துக்கு பிறகு பிராணன் உற்பத்தியாகி அதுக்கப்புறம் ஜீவன் இருக்கிறனான பிரசவம் இருக்கிறனான காலம் ஆரம்பிக்கிறது. ஜோசாஸ்திரத்தில் சொல்கிற ஸ்ராவம் பதனம் பிரசவம் நடக்குது. ஜீவாத்ம பிராணி சப்கி உற்பத்தி கர்த்தன். அப்போ இந்த பிராணம் தான் உண்டு பண்ணுறது. பிராணம் தான் அந்தர்லீனமாக ஜீவனில் இருக்குது. ஜீவனுக்கு தர்மாதர்மம் இருக்கிற வரைக்கும் தர்மாதர்மம் உதறி தள்ளியாச்சுன்னா ஜீவன் இருக்கிற நிலையை மாறிட்டு அவர் சேதனாத்ம புருஷ சைதன்யக்கு ஆபாசபூது சேதனாத்மமான புருஷன் ஆபாசமாக இருக்குன்னா ஜீவங்கோ அலகு அலகு பிரகடனம். அதனால் என்ன இருக்குது, வேற வேற காணிக்கணும், வேற வேற காட்டுற எது ஆபாசபூது ஜீவங்கோ ஆபாசமானமாக இருக்குது. ஏதோ ஆபாசம்னு சொல்கிறது எது போல தோணும். ஆபாசமாக இருக்கிறது நம்ம எப்போதைய ஸ்திதி தான். பாசமானமான அந்த பரமா சத்தியத்தில் இருந்து ஆபாசமானமான இல்லாதது இருக்கிறதா நமக்கு ஒரு பிரமே இருக்குது. அதனால தான் என்ன இருக்குது, நம்ம தனித்தனியாக பிரி இருக்கிறதா தோணும். தனித்தனியாக இருக்கும்போது தனித்தனியான காரியங்கள் வேணும்னு இருக்குன்னாங்கன்னா அது அவசியம் நமக்கு ஏற்படாது. அப்போது விபூதியும் பிரசவந்து அந்நே மன்யந்தே சிருஷ்டி சிந்தா. மற்ற சிருஷ்டி பண்ணுறவா ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விபூதியும் பிரசவம் உற்பத்தின்னு இருக்குது. பிரசவம் இருக்கிறனால மன்யந்தே சிருஷ்டி சிந்தா. சிருஷ்டி விஷயத்தில் இருக்கிற விபின்ன அபிப்பிராயத்தை சொல்லதுக்கு ஆரம்பிக்கிறேன். சொப்னமாயா சொரூபேதி. சொப்னம் போல் இருக்கின்றது, மாயிகமாக இருக்கின்றது. சொப்னத்தினோட சொரூபம் போல் இருக்குன்னா சொரூபம், மாயனோட சொரூபம். சிருஷ்டிலன்னே விகல்பிதாக. சிருஷ்டிக்கப்படுதுன்னு இருக்கின்ற விகல்பம். ஓரோ பேரோட ஓரோ கல்பம். அதாவது ஓரோ கல்பம் ஓரோ சங்கல்பம். சங்கல்பம் சொன்னால் இப்படி சிருஷ்டி இப்படி சிருஷ்டி அப்படின்னு மதபேதங்களை இங்கே சொல்லதுக்கு ஆரம்பிக்கிறேன். சொப்னஸ்வரூபம்னு இருக்கின்ற சில பேரோட சிருஷ்டி ஆகிப்பார். மாயாஸ்வரூபம் சில பேரோட சிருஷ்டி ஆகிப்பார். மாயா ரூபம் இருக்கின்றது, சிருஷ்டி ரூபம் இருக்கின்றதே மாயிகம்னு சில பேர். சிருஷ்டி அந்நே விகல்பிதாக. ஒவ்வொரு பேர் என்ன ஒவ்வொரு விதத்தில் கல்பனை பண்ணுறாரு. இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. பகவான் ஆசைப்பட்ட மாத்திரத்தில் இருக்கின்றது சிருஷ்டின்னு இருக்கு. ஆப்தகாமனான பகவானுக்கு எங்கே ஆசை அப்படின்னு சொன்னாங்க. காரணம் இல்லாமல் ஒன்று இருக்காதுங்கிறதுனால அப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. சோகாம எதபோசியம் பிரஜாயதான் இருக்கின்றதுனால ஆசைப்பட்டதுனால சிருஷ்டி. சிருஷ்டோ வினிஷ்சிதா. ஆசைப்பட்ட மாத்திரையிலே மாத்திரம் சுகதுக்கம்னு இருக்கு, சிதேவ ஜன்மாத்திரம்னு இருக்கு, சைதன்யமே தான் அது இருக்கு. அதில் தோணதுன்னு இருக்கின்றது. அதாவது ஒரு ஸ்படிகம் வெயிலில் வச்சா பல கலர் வர்றது போல் அப்படி நமக்கு தோற்றம் தான். ஆனால் அப்படி ஒரு ஆசான்னு இருக்கின்ற வாசவத்தில் இல்லை. பகவானுக்கு ஒரு ஆசை எதுவும் இருக்கின்றது. ஆசை ஆப்த காமனாக இருக்குன்னா எப்படி வெயில் இருக்குன்னா ஸ்படிகம் பல கலர் தோணுதும், எப்படி சத்துவமான அதில் எல்லாம் அந்தர்லீனமாக இருக்கும். நிர்விசேஷமாக இருக்குன்னா ஒளி கையில் தெரியுது. அந்த கை இல்லைனாலும் அந்த நிர்விசேஷம்
நிர்விசேஷம் ஒளி அங்கே இருந்துருக்கு, அதில் எல்லாமே இருக்குது. அதனால் இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. அதாவது ஒரு பிருத்திவி அம்சத்தில் பச்சையாக தெரியுதானா இலையில பூ பூ கலராக தெரிஞ்சு அதில் காய் பச்சையாக தெரிஞ்சு அந்த காய் பழுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு கலர் மாறிட்டு இருக்கு. அப்போது நிர்விசேஷமாக இருக்குண்டான வஸ்து விஷயத்துலேருந்து சவிசேஷமாக இருக்குண்டான வர்ணங்கள் பலதும் அதில் உற்பத்தி ஆகுது. சத்துவத்திலேருந்து அது உற்பத்தி ஆகுது. சத்துவம் இருக்கின்றது, சத்துவம் லேசு தமசுன்னு இருக்கின்றதில் சதா இருக்கின்றதுன்னு நான் அந்த நிர்விசேஷ ஸ்வரூபத்தில் பரமாத்மா ஸ்வரூபத்தில் இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. ஆசைப்படுறதுனால பிரபு சிருஷ்டிக்கிற சிருஷ்டி ஹிரண்யகர்ப அந்தர்கதமாக இருக்குனான சிருஷ்டி, பாரமார்த்திகமான சிருஷ்டின்னு இருக்கிறது இங்கே தான். சிருஷ்டோ வினிச்சிதாக சிருஷ்டிவாதத்தில் அப்படி நிச்சயம் பண்ணுறது காலா பிரசூதியும் பூதானா காலத்தில் காலத்தினால் ஏற்படுதுன்னு ஜோதிஷிகளுடைய மதம். அந்தந்த காலத்தில் பிறந்து அந்தந்த மாதிரி இருக்கும். ஒரே காலத்தில் இருந்தாலும் ஏகாம்ச அக்ஷாம்சத்துக்கு பேதம் இருக்கிறதுனால பேதம் இருக்குன்னு ஒரு பட்டம். ஆனால் பூர்வ புண்ணியத்துக்கு பேதம் இருக்கிறதுனால மாதாபிதாக்களுடைய சம்பந்தத்துக்கு பேதம் இருக்கிறதுனால அவளுடைய கர்மத்துக்கு சம்பந்த பேதம் இருக்கிறதுனால காலா பிரசூதியும் அந்தந்த காலத்தில் பிரசவிக்கிறதுனா அந்தந்த குணங்கள் இருக்குது அப்படி அந்தந்த யோகத்தினா அந்த சம்ஸ்காரத்தினால் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மன்னந்தே காலச்சிந்தக்காக காலத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடியவா, காலசாஸ்திரத்தை தெரிஞ்சவா உபாசனத்தெல்லாம் சொல்லுவோம். இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி இது ஆசைப்பட்டதுனால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு ஒரு மதம். சிருஷ்டோ வினிச்சய சிருஷ்டி நிச்சயம் பண்ணுறவா என்ன இருக்கு, ஆசையினால் சிருஷ்டிக்கப்பட்டோம் அப்படி அப்படி ஆசையினால் சிருஷ்டிக்கப்படுறது சில விஷயங்கள் நாம் ஆசைப்பட்டோம், நம்மால் பலது நடக்கும். அதனால ஆசை காரணம்னு ஒரு மதம், காலத்தினால் ஏற்படுறதுன்னு இன்னொரு மதம். பூதங்களுடைய சிருஷ்டி காலிகமானதுன்னு சில பேர் இருக்கு, ஆசையினாலும் சில பேர். பிரவೃತ್ತಿ தெரியறது மனையோ மனுஷியானும் ஜீவனம் பந்த மோஷம், மனசுதான் ஜீவனத்துக்கும் பந்தத்துக்கும் மோஷத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால ஆசை காரணம் ஒரு மதம். போகார்த்தம் சிருஷ்டி அனுபவிக்கிறதுக்காக தான் சிருஷ்டி அப்படின்னு போகாயுதம் சரீரம் போகத்துக்காக சரீரம் இப்போ இருக்கின்றது போகம்னா சன்னிகர்ஷ வேத்தியமாக விவகார யோக்கியமாக சொல்லிட்டு. ஆனால் போகம் இருக்கின்றது எது போகம் இருக்கின்ற பரமார்த்த போகம் இருக்கின்றது துக்கமே இல்லாதது அபாதிதமான போகம். போகத்துக்காக சிருஷ்டின்னு லோக திருஷ்டியாக சொல்லிட்டு இருக்கு. அந்நே கிரீடார்த்தம் நம்ம எதுக்கு சுகத்துக்காக விளையாடுறோம், விளையாட்டுக்காக தான் சிருஷ்டி அப்படின்னு சில பேரோட பட்டம். அனுபவிச்சுக்கிறதுக்காக சிருஷ்டி அப்படின்னு சில பேரோட பட்டம். கிரீடார்த்தம் இதுஜா அவரே சில பேர் என்ன சொல்ற, வேற சில பேர் விளையாட்டுக்குன்னு சொன்னேன். தெய்வசேஷ ஸ்வபாவோயம் சில பேர் என்ன கடவுளனோட ஸ்வபாவம், விளையாடுறதுன்னு இருக்கிற கடவுளோட ஸ்வபாவம், போகம் இருக்கிற கடவுளனோட ஸ்வபாவம். ஆனால் பகவானுக்கு ஒரு ஸ்வபாவம் கிடையாது, ஒரு விளையாட்டும் கிடையாது. அவன் என்ன இருக்கு, இது அவசியம் இல்லாதவன். தேவசேஷ ஸ்வபாவோயம் சில பேருக்கு அப்படி தோணுது, அது அதனோட ஸ்வபாவம். என்ன தேழு குத்துறது தேழனோட ஸ்வபாவம், பஷி ஆகாசத்து பறக்கிறது அதனோட ஸ்வபாவம், ஜலத்தில் மத்ஸ்யம் ஓடுறது அதனோட ஸ்வபாவம். அதுபோல் என்ன இருக்கு, இது பிராணியோட ஸ்வபாவத்தினால் நடக்கிறது அப்படின்னு ஸ்வபாவம். அர்த்த காமசே காஸ்பிருஷன் எல்லா காமமும் இல்லாதவனுக்கு என்ன ஆசை இருக்கு, காமமே இல்லை அவனே எதுக்கு சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னா விவர்த்தவாதத்தினால பரமாத்மம் தெரியும், விகாரத்தினால பரமாத்மம் தெரியாது. விகாரத்தில் அப்படி எப்படி காரணங்கள் தோணும், அந்தந்த காரணங்கள் உபபன்னம்னு தோணுதா இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். உபபன்னம் இல்லைன்னு தோணுனா எது உபபன்னமாக இருக்கும் அதை எடுத்துக்க வேண்டியது தான். சிருஷ்டிக்கு காரணத்தை நம்ம பலவிதமாக தோணுது, அது எது நமக்கு தோணுதோ சரியும் தோணுதோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் ஆப்தகாமசே காஸ்பிருகாம இருக்கின்றது காமம் சமாப்த காமனா சமாப்த காமனா இருக்கிறது காரணம் பிரபஞ்சம் இருக்குது நிச்சயம் இருக்குதுன்னு உணர்ந்தவனுக்கு காமம் இல்லை தான். ஆனால் இந்த இருக்கின்ற விவகாரத்துக்கு ஹேது கல்பிக்கும் போது அது எதா சௌகரியம் நமக்கு தோணும், அது எடுக்கிறதுக்கு எந்த வித தப்பும் இல்லை, சாஸ்திரமும் பிரமாணமாக இருக்குது. உபவத்தி இருக்குது, நான் தான் பிரஜ்ஞன் பகி பிரஜ்ஞம், உள்ளே இருக்கின்ற பிரஜ்ஞதை கிடையாது, வெளியில் இருக்கின்ற பிரஜ்ஞதை கிடையாது. நான் உபேத பிரஜ் வெளியில் இருக்கின்ற பிரஜ்ஞதையும் கிடையாது. நான் அறிவில்லை கிடையாது. நான் பிரஜான கனம் அறிவு கட்டி கிடையாது. நான் பிரஜம் அறிவும் கிடையாது. நான் அப்பிரஜம் அப்பிரஜதையும் இல்லை. அறிவுன்னு இருக்கின்றது
அதுக்கு சில விசேஷங்கள்லாம் சேர்ந்தால் இருக்கின்ற விஜயானம் இருக்கின்றது வஜ்ரசூரியோ உபநிஷத்துல கர்நாடகத்தில் சொல்லியிருக்கு. அதிர்ஷ்டம் அவ்யவகாரியஞ்ச, அது திருஷ்டம் அல்ல, பார்க்க முடியாது, அபூர்வம் அல்ல. ஏன்னா திடீர்னு உண்டாகுது, அனுபவத்தினால் போகிறது, அப்படி இருக்கின்றதால அது அதிர்ஷ்டம் அவ்யவகாரியஞ்ச, திருஷ்டம் அல்ல, ஆனால் விவகரிக்க முடியாது. அவ்யவகாரியம் அக்ராஹ்யம், விவரிக்க முடியாது, கிரகிச்சிக்க முடியாது. கிரகிச்சிக்க முடியாது எதுக்கு சொல்லணும்னா அப்படி அது சொல்றதுல ஏதோ ஒரு சாரஸ்யம் இருக்கு, கிரகிச்சிக்கிறதுக்கு கிரமமாக முடியும்னு அதுக்கு தாத்பரியம் இருக்கு. அக்ராஹ்யம் அலட்சணம் சர்வாந்தர்யாமியாகவும் சர்வ பதார்த்தமாகவும் இருக்குன்னானது அதுக்கு எப்படி லட்சணம் சொல்றது? ஜாத்தியாகிறது வெத்தியா இருக்கு, இடம் இருக்கின்றது, கோன்னு இருக்கின்றதுன்னு அதுக்கு லட்சணம் சொல்லலாம். சொரூப லட்சணத்தினாலும் தடச லட்சணத்தினாலும் நமக்கு அனுபவத்தினாலும் தெரியதான லட்சணத்துல இருந்து அதுக்கு ஆத்தியந்த ரகிதமா இருக்குன்னா, சுத்தமா இருக்குன்னானா அந்த அந்தர்யாமிக்கு எப்படி லட்சணம் சொல்ல முடியும்? அதனால ஆனால் அதுக்கு ஒரு லட்சணம் ஒன்று விவரிக்கணும்னா அதுக்கு ஒரு லட்சணம் தேவை இருக்கு. அனுபவம் இருக்குன்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு, சொல்ல முடியலனால. லட்சணம் அச்சிந்தியம். ஏன் லட்சணம் சொல்ல முடியலன்னா சிந்தனை பண்ண முடியாதனால. அவ்யவதேசம் சொல்ல முடியாது. விவதேசம் விவதேஷ்டம் அனாத்தம். அவ்யவதேசம் சொல்ல முடியலே. அவ்யவதேசம் ஏகாத்ம பிரத்யசாரம். அப்போ அவ்யவதேசமாக இருக்குன்னா அதை பற்றி ஒரு ஆத்மாவுக்கு பிரத்யம் ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கு, இது சாரமா. இப்போ ஒவ்வொன்றிலும் பிரத்யசாரமாக விவதேசிக்கப்படுறது லட்சணம் இல்லையா? பிரபஞ்சோபசனம் அப்படி சொன்னால் அது பிரபஞ்சமாக போயிடும். ஆனால் பிரபஞ்சமும் சாந்தமாகிறது எதுக்கு? ஆத்மாவில். சாந்தம் சிவம். அப்போ சாந்தமாக இருக்கின்றதா? சாந்தமாக இருக்கின்ற சாந்தமாக இருக்கின்றதுன்னு சொன்னால் காற்று இல்லாமல் இருக்கு, அதை சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. சிவமாக இருக்குது, சிவமாக இருக்கின்றதுன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு இல்லாமல் இருக்கு. சிவமாக இருக்கின்றது, மங்களமாக இருக்கின்றது. கல்யாணம் ஆச்சு ஒரு மங்களம் தான், ஒரு உபநயனம் ஆச்சு ஒரு மங்களம் தான். ஆனால் என்ன இருக்குது? சிவமாக இருக்கின்றதும் அப்படி எத்தனையோ சிவமாக இருக்கின்ற காரியங்கள் சேரும்போது அதல்ல லட்சணம். அதனால ரெண்டு இல்லாத சிவம், ரெண்டு இல்லாதான சாந்தி, ரெண்டு இல்லாததான பிரபஞ்சோபசாந்தி. சதுர்த்தம் மன்யன் தான் துரியம்னு சொல்றது நாலாவதாக இருக்கிறது நினைக்கிறேன். அது ஆத்மா ஜ்ஞேயா. இப்போ ஆத்மாவை தெரியும்னு சொன்னேன். இந்த லட்சணங்கள்லாம் கூட இது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு லட்சணம் சொல்லும்போது ஒவ்வொரு லட்சணத்துக்கு என்ன இருக்குது? வியாபரத்தை சொல்கிறோம். நான் இந்த பிரஜம் உள்ளே இருக்கின்றான அறிவு கிடையாது. நான் இந்த பிரஜம் ந புகி பிரஜம். ஆனால் என்ன இருக்குது? உள்ளே இருக்கின்ற பிரச்சனை இல்லைன்னா வெளியில் இருக்கின்ற பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. உள்ளே இருக்கின்ற பிரச்சனை இல்லைன்னா வெளியில் இருக்கின்ற பிரச்சனை ஆகட்டுமே. வெளியில் இருக்கின்ற பிரச்சனை தான் மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கின்ற பிரச்சனை மட்டும் கிடையாது. உள்ளே இருக்கின்ற வெளியே இருக்கின்ற பிரச்சனை தான் சொன்னாலும் அது ஜீவனையும் குறிக்கும். நான் உபேதா ரெண்டு விதமான பிரச்சனை இருந்தாலும் ஜீவனை குறிக்கும். அப்போது வெளியில் இருக்கிற பிரச்சனை லோக புத்தி, உள்ளே இருக்கிற பிரச்சனை மானசீக புத்தின்னு வரும். ஆனால் உள்ளே இருக்கின்றான மானசீக புத்தினாலே சாஸ்திரவேத்தியமாக இருக்கின்றான ஜீவத்தசான்னு இருக்கின்றதும் அல்ல. வெளியில் இருக்கின்றா தெரிஞ்சுக்கக்கூடியனா லோக புத்தியும் அல்ல. ரெண்டும் சேர்ந்து இருக்கின்றான நிலையும் அல்ல. ஏன்னா அது அனிர்வாச்சியமாக இருக்கிறதுனால நான் பிரஜானகனம் அறிவு கட்டியான்னு கேட்டால் அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? எந்த அறிவு கட்டி? இது உப்பு போல இருக்குன்னானா உள்ளேயும் வெளியிலும் எல்லாம் ஒரே போல் இருக்குன்னானா ஞானம்னு சொன்னால் அந்த ஞானம் எந்த ஞானம்? கடகான்னு இருக்கின்ற ஞானமே பல ரூபத்தில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஞானம் போருமா? போராதுன்னு பிரஜம் பிரஜான கனம் இருக்கின்ற நித்ரான்னு இருக்கின்ற அவஸ்தையா அல்ல. நித்ரான்னு இருக்கின்ற அவஸ்தை எது இருக்கு? உபய பிரஜத்தில் இருக்கு. எது? உள்ளேயும் வெளியிலும் இருக்குந்தானா அவஸ்தான்னு இருக்கின்ற நித்ரையிலே உள்ளேயும் வெளியில் தான் உடம்புக்குள்ளே இருக்கு, உடம்பு வெளியிலும் இருக்கு. ஏன்னா எழுப்பினா உடனே எழுந்துடுறது. அப்போ சரீர வைத்தியமாக இருக்குந்தானா அந்த பிரச்சனை இல்லை. நான் பிரஜம். அப்போ பிரஜையே இல்லாத தூக்கம் நிலையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்பிரஜம். அப்போ பிரஜதை இல்லாத நிலையா அப்படின்னு கேட்டால் அப்போ பிரஜம்னு சொன்னால் அது இல்லைன்னு சொன்னால் பிரஜதையும் இல்லாதான நிலை என்னது? அது இந்த லட்சணம் அப்பிரஜதான்னு இருக்கிற நிலை அப்படின்னு சொன்னால் அப்பிரஜதையில் எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அதிருஷ்டம். அப்பிரஜதான்னு இருக்கின்றதும் பிரஜதை இல்லாமல் இருக்குது, ஒரு வியாதியில் கோமா ஸ்டேஜில் இருக்குது, அதுவும் இல்லை. அதிருஷ்டம்
அது திருஷ்டமாகும். அப்பிரஜிதான்னு இருக்கிற நிலையை நமக்கு பார்க்க முடியும். ஆனால் அது பார்க்க முடியாதது. அதிருஷ்டம் அவ்விவகாரியம், விவகார யோக்கியமாக இல்லை, பேச முடியாது. திருஷ்டம் இல்லைனாலும் அது என்ன இருக்குது, திருஷ்டம் இல்லாதது நாம் பார்க்காதது நம்ம கனவுல பார்க்குறோம், இல்லைன்னு என்ன இருக்குது நம்ம கேட்குறோம், அதுவும் இல்லை அவ்விவகாரியம். அப்போது அப்படி விவகரிக்கவும் முடியாத ஸ்டேஜ் அது. அப்போ விவகரிக்க முடியாதது அக்ராஹ்யம்னு சொல்லலாமே, விவகரிக்க முடியாது கிரகிச்சிக்க முடியாதுன்னு சொல்லலாமே. கிரகிச்சிக்க முடியாதது லட்சணமாக எடுத்துக்கலாமா கேட்டால் அக்ராஹ்யம் லட்சணம். கிரகிச்சிக்க முடியாதுன்னு ஒரு லட்சணம் சொல்ல முடியாது. அப்போ அது லட்சணத்துக்கு விஷயம் ஆகாது. அப்போ லட்சணத்துக்கு விஷயம் ஆகாது நாம் எப்படி கிரகிச்சுப்போம்? அச்சிந்தியம், அது சிந்தனை பண்ண முடியாதுன்னு லட்சணம் சொல்லலாமான்னு கேட்டால் அச்சிந்தியன்னு சொன்னால் சிந்தனை இருக்கிற மனசுக்கு விஷயமாகுது. அப்போ மனசுக்கு விஷயம் அல்ல, அது மனசுக்கு மேலான விஷயம். அது புத்திக்கு விஷயமா? புத்திக்கு விஷயம் இல்லை, புத்திக்கு மேலானது விஷயம். புத்திக்கு மேலானது விஷயம்னு சொல்லும்போது அது அபுத்திபூர்வமாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் அல்ல, அச்சிந்தியம் அவ்வியபதேசியம். அப்போது சிந்தனம் பண்ண முடியாது, அது நிர்தேசம் பண்ண முடியாது. ஏன் நிர்தேசம் பண்ண முடியாது? நிர்தேசம் பண்ண வைக்கிறதே அதுதான், அதுலேருந்து தான் நிர்தேசம் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால அவ்வியபதேசியம் லட்சணம்னு இருக்கின்றதே அதுதான் பண்ண வைக்கிறது. அதனால்தான் லட்சணம் இருக்குது, நாம ஸ்வரூபம் இருக்குது நம்ம தெரிய வைக்கிறது. அப்போது யோகனால எல்லாமே தெரிஞ்ச யோகிகள் நமக்கு நிர்தேசம் பண்ணியிருக்கு, நான் சாஸ்திர மார்க்கத்தில் இருந்து தான் நம்ம என்ன இருக்குது விபதேசம் பண்ணுறோம். விபதேசம் அப்போ அவ்வியபதேசியமாக இருக்குது, அது விபதேசிக்க முடியாது, அது அவனாகவே உணர்ந்துக்க வேண்டியதாக இருக்கிறதுனால ஏகாத்ம பிரத்யேசாரம், அதுதான் ஒரே ஒரு ஆத்மா பரமாத்மா. பரமாத்மாவனோட சாரமாக இருக்கக்கூடியதான லட்சணங்கள் இருந்து தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சோபசம், அங்கே தான் பிரபஞ்சம் முடியுது. பிரபஞ்ச ஏகாத்ம பிரத்யேசாரம் ஒரு ஆத்ம பிரதிசாரமாக இருக்குது. இந்த பூத பிரபஞ்சமா அப்படின்னு கேட்டால் இந்த பூத பிரபஞ்சத்துக்கு மேலானது பூத பிரபஞ்சோபசமம். ஆனால் பிரபஞ்சம் அப்படி இருக்குமேன்னு கேட்டால் பிரபஞ்சமும் முடிஞ்சு போகக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அப்போ பிரபஞ்சம் முடிஞ்சு போனால் என்ன இருக்குது, பிரளய ரூபத்தில் இருக்குன்னா சாந்தியாச்சு அப்படின்னு கேட்டால் பிரளய ரூபத்தில் இருக்குன்னா சாந்தியாச்சு சொல்லலை. சிவம் மங்களமானது சாந்தமானதுன்னா என்ன இருக்குது, சூன்யமானதுன்னு அர்த்தம் வரும். அப்படி சூன்யமானதல்ல, சிவமானது. சிவமானது சொன்னால் மங்களகரமானது. மங்களகரமாக இருக்குன்னா நல்ல நல்ல விவாகாதி மங்களம் இருக்குன்ற அர்த்தம் அங்கே எடுக்கக்கூடாதுன்றது. ரெண்டு இல்லாத மங்களம். விவாகத்துக்கு அப்புறம் நமக்கு குழந்தை பிறக்கணும் இருக்குன்னா மங்களம், அப்படி மங்களம் பெறக்கூடாது. அப்போ என்ன சர்வகால அபாத்தியமாக இருக்கிற மங்களமாக இருக்கணும்னு இருக்குது, ரெண்டு இல்லாத மங்களம்னு சொன்னேன். அது நாலாவது நமக்கு ஏற்படக்கூடியதான ஸ்திதின்னு இருக்குது. அது அங்கே ச ஆத்மா, எது நினைக்கப்படுறதோ அது ஆத்மா. எப்படி நினைக்கப்படுறது? இந்த மாதிரி வைலட்சண்யமாக எதுலெல்லாம் படாததுன்னோ அதனால் என்ன உணரப்படுறதுன்னோ அது ஆத்மா. எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை எப்படியே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எது எது லட்சணமாக சொல்கிறையோ அதை தான் அந்த பதார்த்தமாக போயிடுது. எல்லா பதார்த்தத்துக்கும் மேலாக இருக்குனால அது ஆத்மா. அப்போ ஆத்மான்னு இருக்கின்றது அது லட்சணத்தினால சொல்ல முடியலை. ஆனால் லட்சணம் நமக்கு சொல்கிறேன்னா அது ஏகதேசமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதான தாத்பரியத்தை சொல்கிறேன். பிரபஞ்சோசமம் லட்சணத்து கடைகள் சொல்கிறேன். ஆந்த பிரஜன் பதி பிரஜன் நோ பேத பிரஜன் ந பிரஜானகனம் ந பிரஜன்னா பிரஜன் அதிருஷ்டம் அவ்வியவகாரியம் அக்ராஹ்யம் அலட்சணம் அச்சிந்தியம் அவ்வியபதேசம் ஏகாத்ம பிரத்யேசாரம் பிரபஞ்சோஷம் சாந்தம் சிவமத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேய. இந்த ஆத்மாவை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்.